வணக்கத்துடன் பெப்பரன்ஸ் ஆர்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பிற்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. எங்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு எங்களை வியக்க வைத்திருக்கிறது என்பதை விட எங்கள் மனதிற்குள்ளே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கட்டுவித்திருக்கிறது என்பதுதான் நிஜம். இந்த காணொளியில் ஒரு முக்கியமான ஒரு நபர் நமக்கு அனுப்பிய சில காணொளிகளை மையப்படுத்திய செய்தியைத்தான் நான் எடுத்து வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். நண்பர் ஒருவர் நமக்கு சில காணொளிகளை அனுப்பியிருந்தார். அது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காணொளி. அந்த காணொளி பல காணொளிகள், ஒரு காணொளி அல்ல, சில காணொளிகளை அவர் அனுப்பியிருக்கிறார். அந்த காணொளியில் ஒவ்வொரு காணொளியிலும் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான பதிவுகள் அதிலே இருக்கிறது. அந்த காணொளியில் பேசக்கூடிய அனைவருமே வைத்தியர் அர்ஜுனாவை எதிர்த்து பேசக்கூடிய காணொளிகளாக இருக்கின்றது. ஒருவர் மகிழுந்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர் பேசுவதாக ஒரு காணொளி. அவர் என்ன குறிப்பிடுகின்றார்? யாழ்ப்பாணத்தில் நான் ஒரு பெரிய மாளிகை கட்டிவிட்டேன். தற்பொழுது நான் ஐநா மன்றத்திற்கு வந்திருக்கின்றேன். என்னுடைய செலவிற்கு நீங்கள் பணம் வேண்டும். நான் இந்த இடத்தில் நிற்கிறேன், இங்கு வந்து எனக்கு பணம் தாருங்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பணம் கேட்பது போன்று அவரை நையாண்டி செய்து அந்த காணொளி இருந்தது. இன்னும் சில காணொளிகள் வைத்தியர் அர்ஜுனா அரசியல் பாடம் படிக்க வேண்டும் என்று வைத்தியர் அர்ஜுனாவை மிரட்டக்கூடிய தொனியில் அந்த காணொளிகள் இருந்தன. வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் மத்தியில் எதிர்ப்பு காணொளிகளும் பல இருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது நமக்கே வியப்பாக இருந்தது. காரணம், மக்கள் சார்ந்த ஒரு களத்தில் நிற்கக்கூடியவரை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் எதனால் அமைந்தது? எதற்காக வைத்தியர் அர்ஜுனாவை எதிர்க்கக்கூடிய களத்தை ஒரு சிலர் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள்? இந்த கேள்விகள் மனதிற்குள் வந்தன. ஒரு அரசியல் என்கின்ற பொழுது ஒரு ஆதரவு கருத்து இருக்கும், நேர்மறை கருத்து இருக்கும். இது ரெண்டுமே நடைபெறுவதற்கான களங்கள் இருக்கிறது. ஆதரித்து பேசக்கூடியவர்கள் வைத்தியருடைய நல்ல பக்கங்களை பார்ப்பார்கள். எதிர்த்து பேசக்கூடியவர்கள் தங்கள் பக்கங்களில் என்ன நியாயத்தை எடுத்து வைக்க முடியும் என்று பார்ப்பார்கள். இந்த காணொளிகள் பார்க்கின்ற பொழுது இந்த காணொளியில் ஒட்டுமொத்தமாக பேசப்பட்டிருந்த செய்திகள் அனைத்துமே வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான பதிவுகளாக இருந்தது என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒன்றாக இருந்தது. அந்த காணொளிகளை மையப்படுத்திய செய்திகளோடு தான் இந்த களத்திற்குள் நான் பயணிக்க இருக்கிறேன். எனவே கடைசி வரை எங்களுடைய இந்த காணொளியை பாருங்கள். உங்களுடைய கருத்துகளையும் பகிர்ந்தளியுங்கள். இனிமேல் யார் கருத்துக்களை பகிர்ந்தளிக்கின்றார்களோ அவர்களுடைய பெயர்களோடு அந்த கருத்திற்கான விளக்கத்தை கொடுப்பதற்கான முயற்சிகளை நாம் எடுப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கலாம் என்று நினைத்திருக்கின்றேன். தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சாரம். இந்த பிரச்சாரம் நேர்மையான பிரச்சாரமா அல்லது இந்த பிரச்சாரம் தேவையான பிரச்சாரமா என்கின்ற ஒரு எண்ணமெல்லாம் என்னுடைய மனதிலே கிடையாது. என்னை பொறுத்த மட்டில் எந்த ஒரு மனிதனும் விமர்சிக்கப்பட்டால்தான் அவன் பட்டை தீட்டப்பட்ட வைரமாக மாறுகிறான். எனவே வைத்தியர் அர்ஜுனா மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் அவரை பட்டை தீட்டக்கூடிய ஒன்றாகத்தான் என்னால் பார்க்க முடிகின்றது. நான் அந்த கோணத்தில் தான் பார்க்கிறேன். இப்பொழுது விமர்சிக்கக்கூடியவர்களை நான் கோபத்தில் கூட பார்ப்பதில்லை. காரணம், அது அவர்கள் சார்ந்த கருத்து, அதை எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் அந்த கருத்து வைத்தியர் அர்ஜுனாவை பட்டை தீட்ட வைத்திருக்கிறது என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மாளிகை ஒன்றை கட்டிக்கொண்டு இருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்து பதிவிடப்படுகிறது. என்னை பொறுத்த மட்டில் அந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த வீட்டை கட்ட ஆரம்பிக்கின்ற பொழுதே அது எப்படி கட்டப்படுகின்றது, தன்னுடைய வங்கியில் இருக்கக்கூடிய கணக்கின் சாராம்சங்கள் என்ன போன்ற பல விடயங்களை குறித்து அப்பொழுதே தெளிவாக பேசியிருக்கிறார். எனவே இப்பொழுது அந்த மாளிகையை மையப்படுத்திய ஒரு சர்ச்சை கருத்துகள் எடுக்கப்படுகிறது என்றால் வைத்தியர் அர்ஜுனா மீது ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் அந்த கோணத்தில் தான் அதை பார்க்க வேண்டிய ஒரு களமும் இருக்கின்றன. இன்னொரு விடயத்தை எடுத்து வைக்கின்றார்கள். வைத்தியர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கக்கூடிய விடயம்
பணம் சார்ந்த ஒரு நகர்வாக இருக்கிறது என்பதைத்தான் இன்னொருவர் பேசிய காணொளியில் எடுத்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இலங்கையிலிருந்து அவர் ஐநா மன்றத்திற்கு செல்லக்கூடிய களத்திலிருந்து தற்பொழுது ஒவ்வொரு நாடுகளாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த விடயங்கள், ஒவ்வொருவரையும் சந்தித்து பேசக்கூடிய நிகழ்வுகள், அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன, யாரிடம் பேசினேன் போன்ற பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை அவர் காணொலியாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றார். இதில் எந்தவிதமான ரகசியமும் இல்லை. ஒருவேளை வைத்தியர் அர்ஜுனா தொலைபேசியின் மூலம் நிதிகளை கேட்டிருக்கிறார் என்றால் அது கூட ஒரு கட்சியின் வளர்ச்சிக்காக கேட்கக்கூடிய அல்லது தான் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் அமைப்பை அதை ஒரு வலுவானதாக உருவாக்குவதற்கு கூட நிதி திரட்டுவது என்பது ஏற்புடையது தானே என்ற எண்ணம் நமக்கு தோன்றுகின்றது. அரசியல் களத்தில் உண்மையாக இருந்தாலும் குற்றம், பொய்யாக இருந்தாலும் குற்றம். வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்த மட்டில் மக்கள் சார்ந்த களத்தை எடுத்துக்கொண்டுதான் அவருடைய பயணம். அவர் எந்த இடத்திலும் தான் என்கின்ற ஒரு அடையாளத்தை வைக்கிறார். அது தன்னுடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி மட்டும்தான். மற்ற அனைத்து விடயங்களிலும் இந்த மக்களுடைய பிரச்சனையை நாம் பேச வேண்டும், இந்த மக்களுக்காக நாம் களத்தில் நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவான பாதை அவரிடம் இருக்கிறது. அந்த பாதையை பயன்படுத்தி கொண்டுதான் அவர் பயணித்து கொண்டு இருக்கின்றார். இப்பொழுது விமர்சிக்கக்கூடியவர்களுடைய விமர்சனங்கள், வைத்தியர் மீது எடுத்து வைக்கக்கூடிய அந்த காட்டமான ஒரு பார்வை, அதை அவர்கள் ஒரு கணம் சிந்தித்து வைத்திருப்பார்களேயானால் கண்டிப்பாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் உபயோகப்படுத்தியிருக்க மாட்டார்கள் என்றுதான் நம்மால் நினைக்க முடிகின்றது. அதாவது தமிழர்கள் 16 ஆண்டுகளாக பெரும் இன்னலை சந்தித்து கொண்டிருந்த வேளையில் குறிஞ்சி மலராக வந்து நின்றார் வைத்தியர். அந்த ஒரு மருத்துவமனையில் தான் சார்ந்த பணியை பார்த்து கொண்டு அவர் அமைதியாக போயிருக்கக்கூடும். ஆனால் தான் எடுத்த அந்த ஊழல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எதிராக எடுத்த களம் தன்னை ஒரு அரசியல் சார்ந்த நகர்வுகளுக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டது என்பதை அவர் பல இடங்களில் பதிவு செய்திருக்கின்றார். ஆனால் அரசியலுக்கு வந்த பின்பு வைத்தியர் அர்ஜுனா தான் சார்ந்து பயணித்தாரா என்றால் இல்லை. பெரும்பாலான நேரங்கள் மக்கள் களங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு அவர் பயணித்து கொண்டு இருக்கிறார் என்பதுதான் நிஜம். இந்த சமூக வலைதளங்களில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக கருத்துக்களை பதிவிடக்கூடிய தோழர்களை நான் ஒரு கணம் கேட்கக்கூடியது ஒன்றுதான். இந்த 16 ஆண்டுகளாக ஐயா சம்பந்தன் ஐயா இருந்திருக்கிறார்கள், சுமந்திரன் ஐயா இருந்திருக்கிறார்கள், ஸ்ரீதரன் ஐயா இருந்திருக்கிறார்கள், டக்ளஸ் தேவானந்தம் போன்றவர்கள் அமைச்சர்களாக கூட இருந்திருக்கிறார்கள். இப்படி பலர் இருந்தும் தமிழ் மக்களுக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார்கள்? இதுவரை அதற்கான விடை இல்லை. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா 2 வருடத்திற்கு முன்பு அரசியல் களத்தில் வந்தார். அவர் அரசியல் களத்தில் வந்து அவருடைய செயல்பாடுகள் வேகம் கட்டத் தொடங்கியவுடன் முன்னாள் அரசியல் என்ற களத்திலே பயணித்து கொண்டிருந்த பழைய பல தலைவர்கள் இப்பொழுது அமைதியாகிவிட்டார்கள் என்பதை விட தாங்கள் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா தமிழர்களுக்கான தீர்வு என்ன என்பதை மையப்படுத்திய களத்தோடு அவருடைய பயணம் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, மக்கள் சார்ந்த பல களங்களில் அவர் முதன்மையாக இருக்கிறார். தற்பொழுது உள்ள சூழலில் வைத்தியருக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கக்கூடிய காணொளிகள் மக்கள் மனதை மாற்றுகிறதா என்றால் இல்லை. அந்த காணொளிகளையும் அந்த செய்திகளையும் வெளியிடக்கூடியவர்களை மக்கள் கேலியாக பார்க்கிறார்கள் என்பதுதான் நிஜம். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.